தோட போறோமோ, அந்த இடத்த பொறுத்து தான் நம்மளுடைய ரெபுடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் மூலமாக நெறைய நண்பர்கள் வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்துல அவ்ளோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்த முழு மனதோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன் அப்டின்னா, நம்பர் 1 எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ பண்ணும்போது நெறைய கம்ஃபர்டபிள், நெறைய சந்தோஷம், என்தூசியாசம் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷமான என்னது எண்ணங்கள், சந்தோஷமான அந்த வருவாய், இதெல்லாம் தான் வந்து எலிக்சர் மிக்ஸோட ஒரு மிகப்பெரிய சக்சஸுக்கான ரீசனா இருக்க போகுது கண்டிப்பா. இந்த எலிக்சர் மிக்ஸ்ல என்னென்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இத எப்படி நம்ம கையாண்டோம்னா நமக்கு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லீடர். சொல் திறமையும், புரிய வைக்கக்கூடிய தன்மையும், ஆழ்ந்த சிந்தனையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர். டாக்டர் யோகி சார். மைக் இஸ் ஓவர் டு யூ. வெல்கம் சார். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ மேம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். நாம எல்லாருமே ஒரு தேடலோட இருக்கும். அதற்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு தேடலோட தான் வந்திருக்கீங்க. இங்கு வந்திருக்கும் அனைத்து டாக்டர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னங்க டாக்டரா? இங்க இருக்கிற எல்லாருமே டாக்டரா? ஆமாங்க, நீங்க எல்லாருமே டாக்டர் தான். நீங்க எல்லாருமே மருத்துவர் தான். மருத்துவர்ங்கிறது யாருங்க? ஒரு நோய் வந்தா அதை குணமாக்கக்கூடியவர் தான் நீங்க மருத்துவர். அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் மருந்து, இந்த பொருளை உட்கொண்டு ஏற்கனவே சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா? இத மத்தவங்களுக்கு சொல்லலாமா? நீங்க கண்ணில் படுற எல்லாருமே மேக்சிமம் பிரச்சனையில இருக்காங்களா? அட்லீஸ்ட் நீங்க பாக்குற 2 பேர்ல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா மேபி ஒரு சிறு வயதுக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது தெரியல. ஆனா வயசானவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வியாதியை ஒரு பேரை சொல்லிட்டு அதோட வாழ பழகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. இது நிஜ மருத்துவர்களாலே இந்த நேரத்துல முடியாத சில விஷயங்கள் கூட நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப யாருக்கு பாராட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு தானே அந்த பாராட்டு. அதனாலதான் திருப்பி அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இங்க வந்து இருக்கும் அனைத்து டாக்டர்களுக்கும் என்னோட வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் சொன்ன மாதிரி பாக்குற 2 பேர்ல ஒருத்தர் பிரச்சனையோட இருக்காங்கல்ல. அதாவது ஒரு பிரச்சனைய நாம ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது எப்படி ஒரு வருமானத்தை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி. ஒரு வியாபார வாய்ப்பு, வர்த்தக வாய்ப்பு, வருமான வாய்ப்பு உங்க முன்னாடி எலிக்சர் மிக்ஸ் உங்களுக்காக வழங்குது. இந்த வாய்ப்பை இன்னைக்கு புதிதா வந்த நபர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஓப்பன் மைண்டடோட கேளுங்க. ஒரு பாட்டில மூடி வச்சுட்டு அதுல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அதுல தண்ணியை ரொப்ப முடியாது இல்லைங்களா? அந்த ஓப்பன் கப்பா அந்த பாட்டில வந்து திறந்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வச்சிருங்க. இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோட அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இந்த நாள் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிப்போம். ஒரு காட்டுல ஒரு யானை இருந்துதான். நல்ல பெரிய பிரம்மாண்டமான அழகான யானை. அதுக்கு ஒரு குட்டி இருந்தது. அந்த குட்டி அம்மாவோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கும். அது போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கும், விளையாடிட்டு இருக்கும். காட்டுல சுதந்திரமா சந்தோஷமா இருந்தது அந்த 2 யானை குட்டியும். இப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த வேட்டையெல்லாம் ஆடுவாங்கல்ல, அவங்க வந்து வெடியெல்லாம் வச்சு விரட்டும் போது தாய் யானையும் குட்டி யானையும் பிரிஞ்சிடுச்சு. குட்டி யானைய பிரிஞ்ச உடனே அந்த குட்டி யானைய அந்த வேட்டைக்காரர்கள்லாம் எடுத்துட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க. அது எப்படிங்க? நல்லா எல்லா காலையும் கனமான சங்கிலியை கட்டி அதை ஒரு பெரிய காங்கிரீட் தூணோட ஸ்ட்ராங்கா கட்டி வச்சுட்டாங்க.
அதுக்கு அம்மாவை பார்க்கணும், இங்க இருந்து தப்பிச்சு போகணும், சுதந்திரமா காட்டுல திரிஞ்ச மாதிரி இல்ல, அது நானா போய் மேய்ஞ்சுப்பேன். இங்க சும்மா ஒரு 4 களைய உடைச்சு போடுறாங்க, 4 புல்ல தூக்கி போடுறாங்க, அதை போட்டுட்டு காஞ்ச புல்ல சாப்பிட சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. நான் எவ்வளவு பசுமையான புல்ல சாப்பிட்டுட்டு எவ்வளவு திறந்த வெளியில வெயில்ல மழையில ஆத்துல குளத்துல குதிச்சு குளிச்சு ஜாலியா இருந்தேன். என்னை போட்டு இப்படி கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் காலை உதைச்சு 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 பாக்குது. அது என்ன இருந்தாலும் குழந்தை இல்லையா, அந்த சங்கிலியோட பிணைப்பை தாண்டி அதால தப்பிக்க முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இருந்ததுனால அந்த கட்டிட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதால தப்பிக்க முடியல. அவங்க போட்டத சாப்பிட்டுட்டு அவங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்க பழகிடுச்சு. வரவங்களுக்கெல்லாம் தலையில துதிக்க வையப்பா, அவங்க பழம் கொடுத்தா எடுத்து வாயில போட்டு, காசு கொடுத்தா என்கிட்ட கொடு, காசு கொடுத்தா மட்டும் தலையில வை அப்படிங்கிற மாதிரி நல்லா பழக்கி விட்டுறாங்க. இதுவும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்ட்டு ஜாலியா வரவங்க போறவங்க எல்லாம் கொடுக்கறத கொடுத்து சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலயே பழகிக்கிடுது. ஆனா இது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற பலம் என்னங்க, ஒரு மரத்தையே முறிக்கக்கூடிய பலம் இருந்ததுனாலும் ஒரு சின்ன குச்சியில ஒரு கயரை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இதோட மனம் எப்படி இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு, என்ன கட்டி வச்சிருக்காங்க இந்த காலை. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், மத்த 3 காலையும் அசைக்கும், கட்டி வச்சிருக்கிற காலை மட்டும் அசைக்கவே அசைக்காது. ஏன்னா ஏற்கனவே பட்ட வலி வேதனை பார்த்து 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 தோத்து போயிருக்குல்லங்க. அதே மாதிரி இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. என்ன சம்பந்தம் தெரியுமா, நாமளும் பெரிய பெரிய கனவுகளோட தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். படிக்க போகும்போது நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சம்பாதிச்சாதான் நீ காரு பங்களா வீடு அப்படின்ட்டு நல்ல வசதியோட இருக்க முடியும், பசங்களை படிக்க வைக்க முடியும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும், எல்லா ஊருக்கும் வெளிநாடு அதெல்லாம் போயிட்டு வர முடியும் அப்படின்னு நல்லா படி நல்லா வேலைக்கு போ, நல்லா படி நல்லா வேலைக்கு போன்னு நம்ம சொல்லி நம்மளையும் ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்தி வர வச்சுட்டாங்க. நம்ம மனசையும் கட்டி போட்டுட்டாங்க, நமக்கு இதுதான் அப்படின்ட்டு. நாமளும் ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, பணத்தை தேடி ரேட் ரேஸ். காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் வேலை, அந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுதான் சொர்க்கம், இந்த இடமே நமக்கு நிரந்தரம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம ஒரு நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும், மாசத்துக்கு தேவையானது கிடைக்குது, மாசம் 10 தேதிக்குள்ள வாடகை கரண்ட் பில்லு எல்லாத்தையும் கட்டிடுறோம், நம்ம லைஃப் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே நம்ம லைஃப் எப்படி தெரியுமாங்க இருக்கு, இந்த எலி பணத்தை தேடி ஓடி ஜாலியா டெய்யெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இல்லைங்க, நம்ம லைஃப் இப்படித்தான் இருக்கு. ஐடி வேலை நல்லா இருக்கு, நான் ஐடி வேலையில சேர்றேன், எனக்கு இன்ஜினியரிங் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, பெரிய பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் அந்த கம்பெனி வேலையில செய்யறேன், எனக்கு சூப்பரா ஒரு 3 lakhs per annum 5 lakhs per annum 10 lakhs per annum வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைக்க நான் வேலைக்கு போறேன். இதே மாதிரி நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் அப்படிங்கிற சந்தோஷத்துக்காக அதிலேயே புகுந்து அதிலேயே கிடக்கும், வெளில வர முடியாம அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கும். இந்த எலிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அந்த கிடைக்கிற சில நெல் மணிகளுக்காக இந்த எலி எப்படி போய் மாட்டிட்டு இருக்கோம், அதே மாதிரி மாசம் மாசம் சம்பளம் அப்படிங்கிற ஒரு கூண்டுக்குள்ள நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுதானங்க உண்மை. நம்முடைய வருமானம் அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 195% மக்கள் வேலைக்கு போகும் மக்களாகவும் சுய தொழில் செய்யும் மக்களாகவும் தான் இருக்காங்க. இந்த இடது பக்கம் இருக்கும் 2 கேட்டகரியிலையும் பாத்தீங்கன்னா நேரத்தையும் உழைப்பையும் திறமையும் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம். நீங்க வேலை செஞ்சா ஒரு 8 மணி நேரமும் 10 மணி நேரமும் செய்வீங்க. இதே ஒரு சுய தொழில்னா அதை விட அதிகமா தான் இன்னைக்கு செய்யறோம். வேலை செய்யறவங்களுக்கு கூட ஒரு நாள் 2 நாள் மட்டம் போட முடியும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு அதற்கும் வாய்ப்பு கிடையாது. வேலைக்கு போறவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு கடன், சுய தொழில் செய்யறவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான கடன், டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம். ஆனா சில பேர் இருக்காங்க, ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்களை ட்ரெயின் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அது மூலமா வருமானம் வந்துட்டு இருக்கு. இது ஒரே நாள் ஆகக்கூடிய காரியமான கிடையாது. அவங்க அதற்கான முயற்சி எடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு 500 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த ஓனர் வரலைனாலும் அந்த வேலையெல்லாம் நடக்கும்
அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு பிக் பிஸ்னஸ். அந்த மாதிரி பிக் பிஸ்னஸ் ஆகும், இல்ல ஒரு வீடு கட்டி விடுறது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டி விடுறது, இதே மாதிரி இன்வெஸ்டர் ஆகும், தான் தூங்கும் போதும் வருமானம் வர மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. இதே மாதிரி இடது பக்கத்திலேருந்து வலது பக்கம் போகணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிறதா? அப்ப இன்னைக்கு இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. அடுத்த கொஞ்ச நேரம் உங்களோட மனசை வேற எங்கேயும் அலைப்பாய விடாம கண்டிப்பா இதுல முழுமையா கேளுங்க. ஓகேங்க, நமக்கு என்னங்க வேணும்? நினைச்ச நேரத்துல நினைத்த பொருளை அதோட விலை பட்டியல் பிரைஸ் டேக் பார்க்காம வாங்கணும். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? ஒரு ஊருக்கு போகணும், ஒரு என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட இப்ப மேனேஜர்கிட்ட 10 நாள் முன்னாடி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கடை வச்சுட்டு இருந்தா, நீ போயிட்டு வாப்பா, நீ கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துடு, நான் நைட்டு 10 மணிக்கு கடையை சாத்திட்டு வந்து அவங்கள்ட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறேன், இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயத்த நம்ம செய்யறதுக்கான நேர சுதந்திரம். ஆனா இது மட்டும் போதுமானா? கூடவே என்னங்க வேணும்? இதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆரோக்கியம் வேணும். நேரம் இருந்தது, மாடிப்படியில இருந்து கீழவே இறங்க முடியல, எப்படிங்க நீங்க வெளில போறது? காசு இல்ல, எப்படி போகிறது? நம்ம ரத்தம் சத்தம் போடும் போதே நாம இந்த மூன்றையும் நமக்காக உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கும். இதை எத்தனை நாள்ல எடுக்கணும்? எனக்கு 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? அதற்காக நேரம் இப்ப இல்லைங்க. இப்பெல்லாம் ஃபாஸ்ட் கலாச்சாரம். நம்ம சாப்பிட்றதா இருந்தா கூட ஹோட்டல்ல போய் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம கைக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா நமக்கு கோபம் வருது. அப்ப அதுக்கெல்லாம் கோபம் வருது, அதுக்கெல்லாம் வெயிட் பண்றதுக்கு நம்ம தயாரா இல்ல. அடுத்த பல வருடங்கள் இதே மாதிரியே நம்ம எலி வலையில சிக்கி உழன்று வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா? சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சீக்கிரமாவே இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த பண சுதந்திரம், நேர சுதந்திரம், ஆரோக்கியம், இந்த மூன்றையும் மிக விரைவாக அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அதுதான் இந்த வாய்ப்பு. அதை பற்றி சொல்வதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த எலிக்சர் மிக்ஸ் நிறுவனத்தாருக்கும், இதை வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு பழனிசாமி அவர்களுக்கும், நமக்கு உறுதுணையாக இந்த செஷன்லாம் எடுத்து கொடுக்கிற திரு நிஷா மேடம் அவங்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பளித்த திரு சேகர் சாருக்கும் நன்றி சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ஆரோக்கிய துறையில் ஹெல்த் சம்பந்தமான துறையில இருந்துட்டு இருக்கேன். என்னோட மிஷன் என்னன்னா, என்னோட நோக்கம் என்ன, வாழ்நாள் லட்சியம்னு நான் நினைக்கிறது 10 லட்சம் ஃபேமிலிகளை ஆரோக்கியமான ஃபேமிலியா மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்கு. இதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு தேடும்போது மிகச்சிறந்த வாய்ப்பா கடவுள் கொடுத்த வரமா இந்த வாய்ப்பை பாக்குறேன். ஏன் அப்படின்னா, வேறு சில இடங்கள்ல இப்ப நான் ஒரு டாக்டரா இருந்தா, ஒருத்தர் சர்க்கரை நோயாளி வராரு, ஃபர்ஸ்ட் 1 மாத்திரை, அடுத்து 2 மாத்திரை, அடுத்து 3 மாத்திரை, 4 மாத்திரை, அதுக்கப்புறம் அதெல்லாம் போதாதுப்பா, கூடவே கொஞ்சம் இன்சுலினையும் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த நேரத்துல அவங்களுக்கு பிரச்சனை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை தான் உருவாக்கி இருக்கு. ஆனா எனக்கு இப்ப என்ன தெரியுமா கடவுள் வரமா கொடுத்திருக்காரு? எல்லாரையும் ரிவர்ஸ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு, டிசீஸ் அப்படிங்கிற இதுல இருந்து, குறைபாடு உள்ள ஸ்டேஜ்ல இருந்து மாத்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்கு. என் பெயர் முனைவர் யோகநாதன். நான் கடந்த 15 வருடங்களா நியூட்ரிஷன் அட்வைசரா, ரெய்கி ஹீலரா, சக்ரா ஹீலரா, ஹிப்னோ தெரபிஸ்டா, இப்பொழுது உங்கள் முன்னாடி இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ரமோஷன்லயும் இருக்கேன். இதுக்கு கடவுளுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நாம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா நம்ம செய்யறத சந்தோஷமா விரும்பி செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு டெண்டுல்கர் இருக்காரு. அவர் என்னங்க செய்யறாரு? கிரிக்கெட் விளையாடுறாரு. எப்படிங்க? கடனேன்னு விளையாடுறாரா? கடமைக்கு விளையாடுறாரா? அதெல்லாம் கிடையாது. இஷ்டப்பட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா பேஷனேட்டா அத கொண்டாடி விளையாடுறாரு இல்லைங்களா? அப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யும் போது அதை ஈடுபாட்டோட பிடிச்சு செஞ்சாலும், அது மூலமா அவருக்கு வருமானம் வர மாதிரி இருந்ததுனாலும், அந்த விஷயத்துல அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தா, இந்த 4 விஷயமும் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அவர் அதுல மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அதே மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நல்லது செய்யறது அப்படிங்கும்போது அது பிடிக்குது. வாட் யூ லவ். அடுத்தது ரைட்ல பாருங்க, சிவப்பு வட்டத்துல இந்த உலகத்திற்கு தேவையான விஷயமா? இன்னைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயமா இருக்கு. அதுவும் இதுல வந்துருது.
நீங்க இதுல சிறந்து விளங்குவீங்களா? கண்டிப்பா விளங்க முடியும். ஏற்கனவே நீங்க ஒரு பொருளை இந்த எலிக்சர் மிக்ஸை சாப்பிட்டு இதோட பலன் என்னன்னு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதை பத்தி உங்களுக்கு புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில சிறப்பா உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் தொடர்ந்து இந்த மீட்டிங்ல நீங்க யூஸ் பண்ணிக்கும் போது நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். இதுல வருமானம் வருமா அப்படின்னா மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது நாளும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை லட்சியங்களை அடையறதுக்கு இந்த திட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தருக்கு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அது பணமாகட்டும், புண்ணியமாகட்டும், சந்தோஷமாகட்டும், எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற என்ன ப்ராப்ளம்ங்க? ஆரோக்கியம்ங்கிறது ப்ராப்ளம். இந்த ஆரோக்கிய ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது நமக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு இதே விஷயத்த மாறுபட்ட கண்ணோட்டத்துல பார்ப்போம். இதற்கு தேவை இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாடு முழுக்க பல்வேறு மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா டாக்டர் உருவாகிட்டே இருக்காங்க. கரெக்டுங்களா? அடுத்தது ஹாஸ்பிட்டல் புதுசு புதுசா கட்டிட்டே தான் இருக்காங்க. நீங்க முன்னாடி எல்லாம் ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருக்கும். இப்ப தெருவுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு. தெருவுக்கு ஒரு மெடிக்கல்ஸ் இருந்தது, இன்னைக்கு தெருவுக்கு 10 மெடிக்கல்ஸ் இருக்கு. மருந்துகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஆப்ரேஷன்லாம் ஒரு ஊசி துவாரம் வழியா ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்ய முடியுது. ஒரு முழு உடலையும் பரிசோதனை செய்யறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரேங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. இன்னைக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அப்படிங்கிற மாதிரி பல்வேறு புதுசு புதுசு டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இப்ப டாக்டர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, மருந்துகள் அதிகமா இருக்கு, மருத்துவ உபகரணங்கள் அதிகமா இருக்கு, டெக்னாலஜி அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் ஆமாம் தான் அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த வியாதியோட கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை கம்மியா தான் ஆயிருக்கணும். ஏன் அதிகமா இருக்கு? எங்கு இந்த தப்பு நடக்கிறது? புரியுதுங்களா? இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதற்கோட சொல்யூஷனை கொடுக்கும்போது நமக்கு வெற்றி தேடி வரும். ஒரு சின்ன காணொளி. எனக்கு மருந்து வேணும். எனக்கு இருந்தாலும் இந்த நேஸ்டி அட்மாஸ்பியர் பிடிக்கல தம்பி. நீ 6 மணிக்கு மேல பார்க்கு வா. அங்க உன் உடம்ப செக் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன். சாரி சார், என்னால பார்க்கலாம் வர முடியாது. ஏன்? எனக்கு 5 மணிக்கு மேல 2 கண்ணு தெரியாது சார். மை காட், ஐ எம் வெரி சாரி பா, ஐ எம் வெரி சாரி. நீ இங்கே உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது. ஏன்? எனக்கு மூலம், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம். கரெக்டா தான் வச்சிருக்கேன். கையை கொடு, பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாக்குங்க. அது ஏன்? 2 மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு வேற இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்லை, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி சார். அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏன்டா? மஞ்சக்காமல் வந்ததுல இருந்து இந்த பக்கத்து காது கேட்கறதே இல்ல சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணும் அழிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2ம் ஊஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். ரெடி? இந்தாடா அந்த ஒரே மருந்து. இத்தனை வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்தா? ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது, இதோட பேர் எலிக்சர் அப்படின்னாலே அமுதம். இது ஒரு அமிர்த கலவை. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 12 விதமான மூலிகைகள் இருக்கு. பிச்சிலா கட்டிகுவா, செரினா, அதாவது சாப்பால்மெட்டோ, ஒரு பரங்கி, பரங்கியோட விதைகள், நெருஞ்சி முள், இதே மாதிரி ஒரு 12 விதமான மூலிகைகளோட கலவை. வெறும் கலவை மட்டும் கிடையாது. இது ஒரு நானோ டெக்னாலஜியில அதோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து பண்ணியிருக்கு. 1 செகண்ட். சாரி. இதே மாதிரி 12 விதமான மூலிகைகளோட அதோட அதுல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் எடுத்துட்டு அதுல மெயின் இன்கிரீடியன்ட் இருக்கும்ல, அதோட சத்துக்களோட தீவிரத்தை மட்டும் எடுத்து
பண்றது. அதனால ஒரு துளி எடுத்து நாக்கு கடியில வச்சாலே இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நோய்களை குணப்படுத்துது. இது கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் முடிந்து 15வது வருடமா மார்க்கெட்ல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு, விற்பனை நடந்துட்டு இருக்கு, பல்வேறு நோய்களை குணப்படுத்திட்டு இருக்கு. 99% மேற்பட்டவர்களுக்கு, இது எடுத்ததுல 1990 பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கு. மீதி 10% பேரும் என்னாச்சு அப்படின்னா, அந்த 10 பேரும் மீதி 1% பேரும் என்னாச்சுன்னா, அவங்க சில கண்டிஷன்ஸ இதோட வழிமுறைகளை பின்பற்றாதனால நடந்திருக்கலாம். அது மட்டுமா, இந்த வியாபாரத்தை செஞ்ச பல பேரை கோடீஸ்வரர்களா ஆக்கியிருக்கு. இத கேட்கிற இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த கோடீஸ்வர வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல வர இன்கம் போதுமானதா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதற்காக நமக்கு ஒரு விற்பனை வியாபார வாய்ப்பு. இதுல முதல் வருமானம் என்ன அப்படின்னா, இத வாங்கி விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபம். இதோட டீலர் பிரைஸ் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 6300 ரூபாய். இதை நான் விற்கணுமா, எதற்காக விற்கணும் அப்படின்னா கிடையாதுங்க. இது விற்கிறதுங்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல ஆரோக்கிய குறைபாடோட இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய போறோம். ஓகேவா? இருந்ததுனாலும் இந்த விற்பனைனா என்ன, எதற்காக இந்த விற்பனை அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாத்தீங்களா, விற்க தெரிஞ்சவங்க தான் வாழ தெரிஞ்சவங்க. ஆனா நம்மள அந்த யானைக்கு காலில் சங்கிலி கட்டின மாதிரி சின்ன வயசுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, போய் பொருள்களை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அரிசி வாங்கணும், சர்க்கரை வாங்கணும், போய் ஒரு காப்பி தூள் வாங்கிட்டு வா, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்களே தவிர நம்மளை விற்க சொல்லி பழக்கப்படுத்திடுறதில்ல. நாமளும் என்ன செஞ்சிருக்கோம், சின்ன வயசுல போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஸ்கூலுக்கு பேப்பர், பேனா, பென்சில், ரப்பர் அப்படின்னு வாங்கிட்டு வந்து தான் பழக்கம் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம காலையும் அதே மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கும் அந்த பழக்கம் என்ன ஆகுது, இந்த பெரிய யானைக்கு கயத்துல கட்டி போட்ட மாதிரி இன்னைக்கும் நம்ம பிளிப்கார்ட், அமேசான், பிக் பில்லியன் டேல்ஸ் அது இதுன்ட்டு பொருள், தேவையில்லாத பொருள் எல்லாமும் வாங்கி குவிச்சிட்டு இருக்கோமே தவிர விற்கிறதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கல. அப்ப ஒரு வியாபாரிங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு வணிகம் அப்படிங்கிறது யாரு என்ன அப்படின்னா விற்கிறவங்க தான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, உங்களோட திறமைய என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க விற்க தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வேலையை வாங்க முடியும் இல்லைங்களா? உங்களை நீங்க விற்க தெரியணும். ஒரு பொண்ணை பாக்குறீங்க, பிடிச்சிருக்கு, உங்களை விற்க தெரியணும். என்ன செய்றீங்க, அங்க இம்ப்ரெஸ் பண்றீங்க, போய் நீங்க அழகா இருக்கிறதாவும் திறமையா இருக்கிறதாவும் நிறைய சம்பாதிக்கிறதாவும் காமிச்சு உங்களை அங்க செல் பண்றீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரெக்கமெண்டேஷன். ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு துணி எடுத்துட்டு வந்து இந்த துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்து இங்க சுவையா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்லி அதையும் ரெக்கமெண்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது மூலமா வர வருமான வாய்ப்பு தான் இது. இதுல முதல் இன்கம் அப்படிங்கிறது ரீட்டைல் இன்கம். முன்னாடி சொன்ன மாதிரி 1300 ரூபாய் ரீட்டைல்ல இன்கம் வரும். இதுல உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துல என்ன செஞ்சாங்கன்னா 20% ரீட்டைல் ப்ராஃபிட், இங்க வந்து 25% இருக்கா, அதுல 20% ரீட்டைல் ப்ராஃபிட் வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, நாம எல்லாரும் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி வியாபாரிகள் கிடையாது இல்லைங்களா? கொடுக்கறது யார்கிட்ட, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட. யாரு, நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, மாமன், மச்சான், ஃப்ரெண்டு அப்படி சுத்துப்பட்ட இருக்காங்கன்னா, அவனுக்கு சக்கரை வியாதியா இருக்குப்பா, ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், என் மச்சான் தானே, அவன்கிட்ட எதுக்குப்பா ரீட்டைல் ப்ராஃபிட்லாம் வாங்கின விலைக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் தான் இங்க பண்றவங்க நிறையா. அதே மாதிரி பண்ணும்போது என்னாச்சுன்னா, அந்த நிறுவனத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் போகல அப்படிங்கிறதுனால ஒரு 10% புடிச்சு வச்சுட்டு 10% மட்டும் ரீட்டைல் ப்ராஃபிட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர்ந்தாங்க. அதே மாதிரி இங்கே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் 25% இருந்தாலும் நீங்க டீலர் பிரைஸ்லயே கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு 10% பிடித்து வைத்துக்கொண்டு உங்க கணக்குல செலுத்திடுவாங்க. இதை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
எடுத்துக்கலாம். வித்ட்ராயல் வந்து எத்தனை வந்தாலும் உடனடியா, அதாவது கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி இந்த பின்னை நீங்க வாங்கி என்ட்ரி போட்ட உடனே உங்களுக்கு உங்கள் கணக்குல இந்த 10% வரவு வைக்கப்படும். அது எப்படின்னா ஒரு 10%, இந்த 10%த்துல 500 ரூபாய், அதுல ஒரு 10% 50 ரூபாய் பிடித்து கொண்டு அது அட்மின் சார்ஜஸ்னு பிடித்தம் செய்து கொண்டு உங்க கணக்குல வர வச்சிருவாங்க. இமீடியட்டாவே வர வைத்தாலும் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா நீங்க டீலர் பிரைஸ்லயே கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 10% லாபம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இங்க அதிகபட்சமா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னா 12,600 ரூபாய். என்னங்க ஒரு பொருள் 6,300 ரூபா, 500 ரூபாய் போச்சுன்னா 4,500 ரூபாய் தானே, எப்படிங்க 12,600 ரூபாய் அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த 500 ரூபாய் 10% தவிர உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. அதாவது இதுல ஜாயினிங் பின் அப்படின்னு சொல்றதுக்கு ரெஃபரல் இன்கம் ஒரு 10%, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இப்ப எல்லோருக்கும் இன்கம் வந்ததுன்னா தான் இந்த பிசினஸ்ல தொடர்ந்து செயல்பட முடியும் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு வருமானம் நிலையா தொடர்ந்து வந்தாதான் நீங்க போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கான பிரச்சனைகள்னு ஏதாவது இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவையானது தீர்த்துக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் உதவும் இல்லைங்களா? அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா போய் இதை பிசினஸா எடுத்து போறதுக்கு உங்களை பலப்படுத்தணும். அதற்காக என்ன செய்யறாங்கன்னா நிறுவனம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்டா தராங்க. அப்ப எம்ஆர்பின்னு பாத்தீங்கன்னா 12,600 ரூபாய். அதோட ப்ராஃபிட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 180 ரூபாய். அதாவது 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 280 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான சமம் இது. பை சான்ஸ் நீங்க டீலர் பிரைஸ்லயே கொடுத்தாலும் 122% இதுல ப்ராஃபிட் இருக்கு. இந்த அளவு ப்ராஃபிட் எந்த ஒரு ரீட்டைல் விற்பனையிலும் எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு மிக பெரும் நிறுவனங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, நீங்க ரெகுலரா வாங்குற சோப்பு அதே மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் 5-7% தான் ஒரு கடைக்காரருக்கு ப்ராஃபிட். அவங்க மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இருக்கும்ல, ஒரு ஸ்டாக்கிஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறமா ஒரு டீலர், அதுக்கப்புறமா ஒரு ஹோல்சேலர், அந்த ஹோல்சேலருக்கு அப்புறமா ஒரு கடைக்காரருக்கு வந்து இது வந்து இல்ல, இந்த மொத்த எல்லாருக்கும் சேர்த்து கூட ஒரு இவ்வளவு பெரிய மார்ஜின் கிடைக்காது. அப்ப நீங்க எவ்வளவு ரீட்டைலிங் பண்றீங்களோ அவ்வளவு மிகப்பெரிய இன்கம் இதுல இருக்கு. ஆனா இது என்னன்னா இது ஒரு பெரிய இன்கம் கிடையாது. இதுல மிக பெரும் இன்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது ஒரு சிலருக்கு வந்து இது பெரிய அமௌண்டா இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவை என்னங்க, பெரிய லட்சியங்கள் இருக்கு. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக பெரும் பணம் வரணும், அதையும் விரைவாக நாம் அடையணும். கரெக்டுங்களா? அதற்கான பிளானை தான் இப்ப சொல்ல போறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏபின்னு வச்சுப்போம். அன்பு, பாபு அப்படின்னு 2 பேர் வச்சுப்போம். இப்ப அன்பு ஒரு பாக்ஸ் வாங்குறாரு, பாபு ஒரு பாக்ஸ் வாங்குறாரு. அதற்காக உங்களுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதை தவிர உங்களுக்கு 10% 500 ரூபாய் வந்திருக்கும். அதுல 10% பிடித்தம் போக 450 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அடுத்ததா ஒரு இன்கம் இருக்குங்க, பேர் மேட்சிங் இன்கம்னு. அதாவது 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் இந்த டீம் வளர்ந்துட்டே இருக்கும். நீங்க 3வது நபரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த அன்புக்கு கீழேயோ பாபுக்கு கீழே தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும். உங்க கீழே 2க்கு கீழே இன்னொரு 2, 4 கீழே 8 அப்படின்னு இந்த டீம் வளரும். இப்ப ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் நடக்கும்போது இடது பக்கம் ஒருத்தரும் வலது பக்கம் ஒருத்தரும் வரும்போது ஒரு பேர் மேட்சிங் ஆயிருக்கும். அதற்காக 500 ரூபாய் பேர் மேட்சிங் இன்கம் வந்திருக்கும். கீழே 2வது லெவல்ல இடது பக்கம் 2 பேர், வலது பக்கம் 2 பேர் புதிதாக இணைந்திருக்கும் போது 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். அப்ப 2 × 500 1000 ரூபாய் வந்திருக்கும். இதே மாதிரி உங்க குழு எப்படி வளரும்னா 2 4 ஆகும், 4 8 16 32 64ன்னு உங்க குழு வளரும் போது வருமானமும் வளரும். உதாரணத்துக்கு நீங்க 2 பேரை முதல் மாதத்துல, இத ஒவ்வொரு மாதம்னு நான் சொல்லி சேர்க்கிறேன். இது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அன்பு, பாபுன்னு 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு 2 × 500 ரூபாய் டைரக்ட் ரெஃபரல்ல வந்திருக்கு. அதை தவிர ஒரு பேர் மேட்சிங் இன்கமா 500 ரூபாய் வந்திருக்கு. இது தவிர ரீட்டைல் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். கரெக்டா? இதே விஷயத்தையே நீங்க சேர்த்து விட்ட அன்பு, பாபுக்கு சொல்றீங்க. அவங்களும் ஒரு 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்ப உங்க டீம்ல புதிதாக 2வது ஸ்டெப்ல 4 பேர் வராங்க. இந்த மாதம் நீங்க யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல, நீங்க யாரையும் புதிதாக அறிமுகப்படுத்தல. அந்த அன்பு, பாபு 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, டூப்ளிகேட் பண்றீங்க.
இப்ப 4 பேர் புதிதாக வந்திருக்காங்க. இப்ப 4 பேர் வந்த உடனே 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. 2 × 500 1000 உங்களுக்கு வரும். 3வது லெவல்ல அந்த 4 பேரும் 2 பேரை ரெஃபர் பண்ணா 8 பேர் புதிதா வந்திருப்பாங்க. 4 பேர் மேட்சிங்க்கு 4 × 500 2000 கிடைக்கும். 4வது ஸ்டெப்ல இந்த முறையும் நீங்க புதிதாக யாரையும் அறிமுகப்படுத்தல. உங்க டீம்ல 3வது லெவல்ல இருந்த 8 பேரும் 2 பேரை ரெஃபர் பண்றாங்க. 16 பேர் குழுல புதுசா இணைஞ்சிருக்காங்க. அப்ப 8 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். 4000 உங்களுக்கு வருமானம் இமீடியட்டா கிரெடிட் ஆயிருக்கும். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா பண்ண முடியும். 5வது லெவல்ல 32 பேர் வந்திருப்பாங்க. 16 பேர் மேட்சிங் 8000. 6வது லெவல்ல 32 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணா 64,000. 64 பேர் வந்திருப்பாங்க. 16,000 வந்திருக்கும். இதுல இதே மாதிரி வந்துட்டே இருக்குமான்னா வந்துகிட்டே இருக்கும். இதுல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வேகமா என்னதான் வேக பண்ணாலும் அது நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வண்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப பாதையில ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு பிரேக் இருக்கும். அதே மாதிரி இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சீலிங். உங்களுக்கு அளவுங்கிறது கிடையாது. இவ்வளவுதான் இதுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இதுல வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க வித்ரா பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் நீங்க வித்ரா பண்ணினதுக்கு அப்புறம் மீண்டும் ரீபர்ச்சேஸ் டாப் அப் ஒன்று செய்யணும். ஒரு 5,000 ரூபாய்க்கு மீண்டும் ஒரு முறை நீங்க பொருள் வாங்கணும். இப்ப ஒரு விஷயம் இதுல கவனத்துல செலுத்த வேண்டியது என்னன்னா, நீங்க ஜாயினிங் பேக்கேஜ் வரும்போது ஒரு பாக்கெட் உங்க அப்ளைனுக்கு வரும். நீங்க என்ன ரெஃபர் பண்றீங்கன்னா எனக்கு ஒரு பாக்கெட்டும் உங்களுக்கு ஒரு பாக்கெட்டும் வரும். இப்ப டாப் அப் பேக்கேஜ் நான் பண்றேன் அப்படின்னா 5,000 கொடுத்து பண்றேன் அப்படின்னா 2 பேக்கேஜும் எனக்கே வரும். இது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா தீர்த்துக்கங்க. அடுத்தது இதுல ஒவ்வொரு முறையும் 10,000 வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஒவ்வொரு முறை பொருள் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 2 பாக்ஸ் அந்த டாப் அப் பின்னுக்கு 2 பாக்ஸும் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கே கிடைக்கும். இது இதோட கண்டிஷன். இதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னா அதிகபட்சம் கிடையாதுங்க. 18 லெவல் வரைக்கும். இது அன்லிமிட்டெட் இன்கம் தான். நான் ஒரு 18 லெவலோட ஒரு உதாரணத்துக்காக ஒரு மாடல் பிளானோட நிறுத்திக்கிறேன். இந்த 18 மாதத்துல உங்களோட மொத்த வருமானம் நீங்க 2 பேரை சேர்த்து அந்த 2 பேரும் 2 பேரை மட்டுமே சேர்க்கிறதா இருந்தா இதுல ரீபர்ச்சேஸ் டாப் அப் எதையும் சேர்க்கல. ஒரு முறை எல்லோரும் வாங்கும் போது மட்டுமே 13 கோடி ரூபாய் மொத்த வருமானமா வந்திருக்கும் 18 மாதத்துல. இதை 18 மாதத்துல பண்ணணுமா, 18 வாரத்துல பண்ணணுமா, 18 நாள்ல பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப 13 கோடி ரூபாய் வெறும் 5,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி உபயோகித்து விட்டு அதன் மூலமாவே அந்த பலனை மற்றவங்களுக்கு சொல்றது மூலமாவே 13 கோடி ரூபாய் ஒருத்தரால சம்பாதிக்க முடியும்னா இது சிறப்பான பிளான் தானுங்க. இதுல எனக்கு ஒவ்வொரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ண உடனே திருப்பி 5,000 பேக் டாப் அப் பண்ணணுமா, இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா அதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி இத மாதிரி வளருமா, எப்படிங்க 2 4 ஆகி 4 8 ஆகி 16 ஆகி இவ்வளவு பெரிய வருமானம் வரும்? 18வது மாசத்துல நீங்க 6,5 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல வரும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஒரு சின்ன காணொளி. மீண்டும் கணித மேதை ராமானுஜர் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவரோட சிறு வயதுல அவங்க அம்மா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு கணக்கு கேட்கறாங்க. அதை பாருங்களேன். ஆரம்பத்துல கம்மியா ஆகுற மாதிரி இருக்கும், குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது மெதுவா நடக்கிற மாதிரி இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய தொகையெல்லாம் மிக சாதாரணமாக வரும். நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு போகும். இப்ப மீண்டும் இன்னொரு பேக்கேஜ் பார்ப்போம். இதுல அப்கிரேட் பிளான் ஒண்ணு இருக்கு. அது முன்னாடி சொன்னது பிளான் ஏ. பிளான் ஏல ஒருத்தர் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி ஜாயின் பண்றாங்க. திருப்பி அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்து டாப் அப் பின் வாங்குறாங்க. அதன் மூலமா 18 ஸ்டெப்ல 13 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது டாப் அப் பிளான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 21,000 கொடுத்து டாப் அப் பின் வாங்கணும். இந்த 21,000 ரூபாயில நேரடியா சேர முடியாது. 5,000ல நீங்க சேர்ந்த பிறகு உடனடியாகவே அடுத்த 5,000 ரூபாய்க்கான பேக்கேஜ் டாப் அப் பண்ணாம 21,000 ரூபாய்க்கான பிளான் பிக்கான டாப் அப் பண்ணிக்க முடியும். இப்ப இதே மாதிரி உங்களோட ரெஃபர் பண்ண நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ண அன்பு பாபு 2 பேரும் 21,000 ரூபாய்க்காக டாப் அப் பண்றாங்க. அப்ப என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கு 9 பேக்கெட் கிடைச்சிரும். உங்களுக்கு இதுல இருந்து பேர் மேட்சிங் இன்கம் மட்டுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க உள்ள வந்துட்டாங்க, அவங்க விருப்பப்பட்டு டாப் அப் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு
ப்ராடக்ட் போயிடுது. உங்களுக்கு இதுக்கு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வராது. ஆனா பேர் மேட்சிங் இன்கம் மட்டும் வரும். இதுல இந்த பேர் மேட்சிங் இன்கம் வரணும் அப்படின்னா நீங்களும் இந்த 21,000 ரூபாய் பேக்கேஜ் அப்கிரேட் டாப் அப் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பேர் மேட்சிங் இன்கம் வரும். இப்ப இன்னொரு கேள்வி வரும், இதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். இதுவும் அன்லிமிட்டெட் ஸ்டீலிங் தான். இப்ப நீங்க முதல்ல அறிமுகப்படுத்தின 2 நபர், அந்த பாபுவும் அன்புவும் 21,000 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 1000 ரூபாய் உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம் வந்துருச்சு. அவங்க ரெஃபர் பண்ண 2 பேரும் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 2000 ரூபாய் அடுத்த லெவல்ல அதே மாதிரி வளர்ந்துட்டே போகும். இதுல வந்து சீலிங் லிமிட்ங்கிறது அன்லிமிட்டட் தான். உண்மையான சீலிங் லிமிட் அன்லிமிட்டட் தான். ஏன் அப்படின்னா உங்க வேலெட்ல பணம் வந்துகிட்டே இருக்கும். வித்ட்ராயல் லிமிட்னு ஒண்ணு இருக்குங்க. சீலிங் லிமிட்னு இல்லாம வித்ட்ராயல் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எவ்வளவுன்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 2 லட்சம் ரூபாய் கடந்ததுன்னா உங்க வருமானம் வந்துட்டு இருக்கும். நீங்க திருப்பி இன்னொரு 21,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணினா மீண்டும் இன்னொரு 2 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ண முடியும். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு 1000, 2000, 4000, 8000, 16,000ன்னு இது எவ்வளவு வரும்னா 18வது ஸ்டெப்ல 26,21,42,000 ரூபாய். இது வந்து தனி பிளான். முன்னாடி பிளான் ஏ படி 13 கோடி ரூபாயும் பிளான் பி படி 26 கோடி ரூபாயும் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் 18 ஸ்டெப்ல. இது இதோட நிற்க போகிறது கிடையாது. இதற்கு மேலேயும் வளர போகுது. இந்த 18 மாதத்துல பண்றீங்களா, 18 வாரத்துல பண்றீங்களா, இல்ல இதற்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க பண்றீங்களா, எவ்வளவு விரைவா சம்பாதிக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். சரிங்க, என்னமோ பெரிய தொகையா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இது மிகப்பெரிய தொகை கிடையாது. எல்லாராலையும் சம்பாதிக்கக்கூடிய தொகை. ஆனா இன்னைக்கு இந்த கோடிகள்ல பேசுறது பாத்தீங்கன்னா டீ கடையில நின்று பேசுறது தான் பார்த்துருப்பீங்க. பிரதர், அந்த இடத்துல ஒரு பில்டிங் விலைக்கு வருது, 8 கோடி சொல்றாங்க. இங்க ஒரு 2 ஏக்கர் இருக்கு, ஒரு 1.5 கோடிக்கு முடிச்சிடலாம். இப்படி மட்டும்தான் நம்ம கோடிகளை பேசுறத கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கோடிகள்ல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லைங்க. இதே இதோட நிக்கல. இது ஆக்சுவலா இதுக்கு மேலேயும் இதுல பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்கு. இந்த 40 கோடிக்கே நீங்க மலைப்பா இருக்கு அப்படின்னா இதே மாதிரி எல்லாரும் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. எல்லோரும் மாதத்திற்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தா அதன் மூலமா ஒரு 26 கோடி ரூபாய் வரும். அப்ப கிட்டத்தட்ட 66 கோடி ரூபாய். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி கிரியேட் பண்ண முடியும். 3 ஐடியில நீங்க வேலை செய்ய முடியும். இத 3ஆல பெருக்கிக்கங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு அதிகபட்சமா ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாம ஒரு 2.5 வயசுல இருந்து எல்கேஜில சேர்க்கிறோம், ப்ரீகேஜில சேர்க்கிறோம். ஆக்சுவலா குழந்தைங்களை ப்ரீகேஜில சேர்ந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னாலாம் படிச்சுட்டு 10th +1 +2 படிச்சுட்டு காலேஜ்ல ஒரு யூஜி 4 வருஷம், பிஜி ஒரு 2 வருஷம்னு கிட்டத்தட்ட 21 வருஷம் படிப்புக்காக ஒதுக்கிடும். கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுல ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. 58 வயசு வரைக்கும் வேலை செய்யறதா வச்சுப்போம். 35 வருஷத்துக்கு வேலைக்கு போறாரு. அந்த எலி போய் உள்ள விழுந்தது பாருங்க அந்த கூண்டுக்குள்ள, அதே மாதிரி 35 வருஷம் வேலை செய்யறாரு. இந்த 35 வருஷத்துல மாசம் 1 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் சேலரியா வச்சுப்போம். அப்ப வருஷத்துக்கு 12 லட்சம், 35 வருஷத்துல 12 லட்சம் வீதம் 4.25 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன பிளான் ஏ பிளான் பில மட்டும் ஒரே ஒரு ஐடியில மட்டும் எவ்வளவு சொன்னீங்க? 40 கோடி ரூபாய். 40 கோடி ரூபாயில நீங்க 10% மட்டுமே சம்பாதிக்கிறதா வச்சுப்போம். 18 மாசத்துல நீங்க 35 வருஷம் இல்ல, அதுல பாதி 18 வருஷத்துல இல்ல, வெறும் 18 மாசத்துல 10% எஃபெக்ட் போட்டாலே இந்த நீங்க வாழ்நாள் முழுக்கும் சம்பாதிக்கக்கூடிய தொகையை சம்பாதிக்க முடியும். அப்ப இதுக்கு கண்டிப்பா ஒரு முயற்சி செய்யலாம் இல்லைங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்திட்டு உங்களோட எதிர்காலத்தை வடிவமைச்சுக்கோங்க. ஒரு படத்துல அஜித் சொல்ற மாதிரி, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து செதுக்கினதுடா அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப ஃபைனான்சியல் ஃப்ரீடமோடையும் நேர சுதந்திரத்து டைம் ஃப்ரீடத்தோடையும் ஹெல்த்தியாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு. கயிறை பிடிக்கும் போது எனக்கு ஒரு ஹோப், ஒரு கம்ஃபர்ட், இந்த ஒரு உறுதியை கொடுக்குது. ஆனா இந்த கயிறை நான் பிடிச்சுனே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா என் வாழ்க்கையில இந்த கயிறு எனக்கு சப்போர்ட் கொடுத்தா கூட என்ன பண்ணுனா இந்த கயிறு என்ன அப்படியே தடுக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கயிறு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது முன்னேறாதபடி. ஆனா என்ன பண்றேன், இந்த கயிறு தான் எனக்கு சப்போர்ட், இந்த கயிறை நான் என்ன பண்றேன் இறுக இறுக புடிச்சுக்கொள்ள
இந்த கயிறு எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இந்த கயிறு என்ன பண்ணுது, என்ன போக வேண்டிய இடத்துக்கோ என் எல்லைகளை விரிவாக்கோ முடியாம இந்த கயிறு என்ன அப்படியே தடுக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு இண்டிபெண்டன்ட்லி வாக். நான் தனியா நடக்க முடியாம இந்த ரோப்பை தாங்கினே இருக்கிறேன். இதை நம்பிய இந்த வேலைய, இந்த இடத்த, இந்த ஆட்களை, இவங்களை நம்பியே வாங்குறேன். இந்த ரோப்பை விட்டா நான் காலி, இந்த ரோப்பை விட்டா காலின்னு நினைக்கிறீங்க. ஆனா என்னைக்கு இந்த ரோப்பை விடுறனோ அன்னைக்கு தான் இந்த இடத்தை விட்டு என்னால மூவே பண்ண முடியும். அன்னைக்கு தான் I can move forward in life. As long as I'm holding to the rope, என்னால முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமா இருக்கட்டும், கம்ஃபர்ட் ஜோனா இருக்கட்டும், அதை நீங்க எப்போ விடுறீங்களோ அப்பதான் கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. You will be able to move on to your life. வாருங்கள், உங்க இந்த தடைகளை நீங்க மனசால கட்டி வச்சிருக்கீங்களே, இந்த கயரெல்லாம் அறுத்து எரிஞ்சுட்டு ஒரு ராஜ பாட்டு உங்களுக்காக காத்து இருக்கு, ராஜ பாதை உங்களுக்காக காத்திருக்கு. எலிக்சர் மிக்ஸ்ல மிக பெரும் எதிர்காலம் நம்ம எல்லாருக்குமே காத்திருக்கு. வாருங்கள், வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க யாருக்காவது ஏதாவது இப்ப பிளான்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தீர்த்து வைக்கப்படும். நிஷா மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் யோகி சார். நிஜமாவே வந்து ரியலி அமேசிங், அருமையான ஒரு பிரசன்டேஷன். நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பாடம். அதாவது சார் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வேலைக்கு போற விஷயங்களை பொறுத்தவரை நிறைய பேர் இன்ஜினியரிங், நிறைய பேர் டாக்டர்ஸ், நிறைய பேர் வக்கீல், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் இருக்கு. மந்த்லி இன்கம் சேர்ன் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல். இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். எல்லாருமே அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிசினஸ் வந்துட்டு அப்ப யாரெல்லாம் அந்த வேலையை பாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கூட நார்மலா ஒரு சாதாரண மனிதனுக்கு எழக்கூட கேள்விதான். கேள்வி தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மத்தவங்க எல்லார்கிட்டயுமே இல்லாத நிறைய குவாலிட்டிஸ், நிறைய கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ், நிறைய விஷயங்கள் எங்க வந்து சேரும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கும் போதுதான். ஓகே, இந்த ஆண்டர்பிரனர்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட முடியுமா? யாராவது ஒருத்தவங்க தானே வாங்குவாங்க. மத்தபடி அப்பதானே செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல நான் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு ஆகணும் அப்படின்னு சொன்னா, கண்ணை மூடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கோங்க. இந்த தகுதி உயர்வு அப்படிங்கிறது எங்கே இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். முதல்ல நம்பணும். நம்மள சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஆகச் சிறந்த சரியான ஒரு தளம் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். நீங்க நம்பினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு வரும். உங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் வரும். அப்பதான் இதுல என்ன இருக்கு, ஏது இருக்குங்கிற சுவாரஸ்யமாக நீங்க இது எல்லாத்தையும் கத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பல சிந்தனைகள், வழிகள் எல்லாமே திறக்கப்படும். இந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த 88 பேருமே இங்க எனக்குள்ள உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஆர்வம் இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் 100 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா. ஆனா இப்ப 88 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். டேட்டா முடிஞ்சு போச்சு, இல்ல அர்ஜென்டா கால் வந்துருச்சு, அது இதுன்னு 1000 ரீசன் சொல்லுவாங்க. காரணம் சொல்பவர்கள் என்ன பண்றது கிடையாது, காரியம் சாதிப்பதில்லை. அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. நமக்கு இது கரெக்டான பிளேஸ்ன்னு எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் நமக்கு தகுதியே வருது. ஓகே, ஃபைன். இப்போ சார் வந்து ஒரு crore earn பண்ணக்கூடிய விஷயத்த நமக்கு காட்டியிருக்காங்க. ஏன்னா அதுக்கான ஒரு பொருள் தான் இது. சில கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு சில வருடத்துல நல்லா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் நல்லா இருந்தாலும் கொடுக்கறது நல்லா இல்லைன்னா ஓடாது. இல்ல வந்து பொருள் வந்து மந்தமா இருந்ததுன்னா மார்க்கெட்ல சத்தியமா நிக்காது, பேர் வழங்க முடியாது இல்லையா. இப்படி எல்லா விஷயத்திலயுமே வந்து ஆல்ரவுண்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். பிகாஸ் அதுதான் பேக் போன் ஆஃப் த இந்த ப்ராடக்ட் பிசினஸ்க்கு. அது கரெக்டா இருக்கு. ரெண்டாவது நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏர்னிங்ஸ். நிறைய விஷயத்துல இங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத யோகி சார் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு விற்க தெரியணும். விற்க தெரிஞ்சவன் தான் மனுஷன்.
அஃப்கோர்ஸ் குட். எல்லாருமே வாங்கி வாங்கி பழகணும். வாங்குறதுக்கு ஏதாவது கையில இருக்கணுமா இல்லையா? அப்ப நமக்கு நீடட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இத நோக்கி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ நீடடுங்கிற விஷயத்துக்காக மட்டுமே ஒவ்வொருத்தவங்களும் வந்து தெரியாம எதுலயோ போய் விழுந்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு பதிலாக எல்லாமாகவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எலிக்சர் மிக்ஸ். நல்ல ஆரோக்கியத்த, நல்ல அழக குடுக்கக்கூடிய, நல்ல உடல் அமைப்ப குடுக்கக்கூடிய, வாழ்க்கைய நல்ல ஒரு திசையில கொண்டு போய், நல்ல ஒரு ரெப்புடேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவும் ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு ப்ராடக்ட் பிசினஸ்ல கப்புள் ஆஃப் த மந்த்ல க்ரோர் பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பிளான கம்பெனி குடுத்திருக்கு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அதுதான் வந்து இப்ப யோகி சார் வந்து பாத்தீங்கன்னா அழகா காமிச்சாங்க. சோ இப்ப யோகி சார் காமிச்ச விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யார் வேணாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் பழனி சார் என்னை ஹோஸ்ட் கொடுங்க, இல்ல கோ ஹோஸ்ட் கொடுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார். Okay. யா கோ ஹோஸ்ட் கொடுங்க. லிங்கநாதன் சாருக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். லிங்கநாதன் சார் பேசுறீங்களா? யோகி சார் கோ ஹோஸ்ட். ஓகே ஃபைன். லிங்கநாதன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட். ஐயா அன்மியூட் பண்ணி பேசலாம் டவுட் இருந்ததுன்னா. ஓகே, அடுத்தது சண்முகம் சார் பேச சொல்லுவோம். ஓகே சண்முகம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஓகே லிங்கநாதன் சார் வந்திருக்காங்க. சண்முகம் சார் அப்படியே லிங்கநாதன் சார் பேசுங்க சார். மேம் எலெக்ஷன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் மேம். ஓகே நான் வந்து அக்கு எம்டி மேம். ஓகே நான் இது எடுத்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. அதே சமயம் நான் வந்து இந்த 21 அந்த 9 பாக்ஸ் நாளைக்கு வந்து ரிசீவ் பண்றேன் மேம். ஓகே அடுத்து வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம் மேம். அதாவது கை இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து ஒயிட் ஒயிட்டா டாட் டாட்டா இருக்கு, இது கொடுக்கலாமா அப்படின்றதுக்காக உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன் மேம். ஓகே ஓகே ப்ராடக்ட் டவுட் உங்களுக்கு கரெக்ட்டா? எஸ் மேம். ஓகேமா. சோ சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் டவுட் கேட்டிருக்காங்க. தாராளமாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களுக்கும் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின் அப்படிங்கிறது மிகப்பெரிய என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன். சோ அவங்க உங்களுடைய அந்த எவ்வளவு காலத்துக்கு அது இருக்கோ, இப்ப குரோனிக்கலா சில பேருக்கு 10 வருஷம் இல்ல 5 வருஷம்னு இருக்கும். அந்த மாதிரியான பீப்புள்லாம் ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா ரிசல்ட் பார்க்க முடியும். இல்ல சமீப காலமாக தான் இது இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமான ஒரு ரெக்கவரியும் பார்க்க முடியும். தாராளமா நீங்க கொடுக்கலாம் லிங்கநாதன் சார். தேங்க்யூ சோ மச். சண்முகம் சார் வெல்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து பிசினஸ் ரீதியா क्वेश्चंस கேளுங்க மை டியர் லீடர்ஸ். ஓகே மேடம். அப்புறம் இந்த பிரான்ஸ்ல வந்து நம்ம 10,000 rupees கமிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் டாப் அப் பண்றோம் இல்லைங்களா? டாப் அப் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து 1+1 பிம்போல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வந்துருதுங்க. பட் வந்து அது பேர் மேட்ச்க்கு எப்படி வரும் அது கணக்கு? ஓகே இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பிரான்ஸ் பேக்கேஜ்ல இருக்கேன் மேம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கொள்ளளவு 10,000 வந்துடுச்சு. சோ டெஃபினட்டா நான் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும். இங்க அப்கிரேடா கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் 2 விதமாக சொல்றாங்க. ஒன்னு வந்து சேம் பிரான்ஸ் அப்கிரேட், அதாவது ரீபர்ச்சேஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கோம்போ அப்கிரேட் சொல்லிட்டு. இந்த பிரான்ஸை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியது யாரு, அதாவது ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா நான் தான். அப்போ நான் தான் வந்து பண்ணிக்கும் போது எனக்கு தான் வந்து 2 ப்ராடக்ட்டுமே வரப்போகுது. சரிங்களா? சோ இதுல ஸ்பான்சர் இன்கம் இங்க கிடையாது. ஆல் த ரீபர்ச்சேஸ் மெட்டீரியலுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி பைனரி. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே நான் பிரான்ஸ்ல இருக்கேன், பிரான்ஸை ரீபர்ச்சேஸ் பண்றேன். நான் வந்து பிரான்ஸ்ல இருந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இப்போ சில்வரை நான் ரீபர்ச்சேஸ் பண்றேன். அப்ப எனக்கு 9 பாக்ஸஸ் வருது. இப்போ எனக்கு மேல இருக்கக்கூடிய இப்ப தலைவர் சண்முகம் சார் எனக்கு மேல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர் வந்து அவர் வந்து சில்வர்ல இருந்தாருன்னா நான் சில்வரை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது என்னுடைய அந்த பாயிண்ட்ஸ், அந்த 1000 ரூபாயை டேலி பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அவருக்கு போகும். இதுவே சண்முகம் சார் பிரான்ஸ்ல இருக்காரு, ஆனா நான் என்ன பண்றேன், பிரான்ஸ்ல இருந்து சில்வரை அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா அவருக்கு என்ன போகாது, அந்த 1000 ரூபாய் டேலி பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் போகாது. இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில்வர் கோம்போல மேல இருக்கும் பொழுது கீழே யாரு எப்ப அப்கிரேட் பண்ணாலும் அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான வால்யூம்ஸ் நமக்கு நிக்கும். இதுவே நம்ம வந்து
வெறும் பிரான்ஸ்ல இருந்து கீழே யாரு நமக்கு வந்து சில்வர்ல அப்கிரேட் பண்ணுவாங்க, அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரூ. 1000 டேலி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து சேராது. நம்ம எப்படி இருக்கும்போது, உயர்ந்த பேக்கேஜ், உயர்ந்த ரீபர்ச்சேஸா இல்லாத பட்சத்துக்கு. சண்முகம் சார் இப்ப புரியுதா? இல்ல மேடம், நான் கேட்கறது வந்து ம். பிராண்ட்ஸ் தான் டாப் அப் பண்றோம். நீங்க வந்து சில்வர்ல நான் கேட்கறது. இப்போ நம்ம பிராண்ட்ஸ் தான் மேடம் ₹5000 தான் நம்ம டாப் அப் பண்ணணும்னு சொன்னாரு சார் ரெனியூல் ம். பண்றதுக்கு. ம். 1+1 வந்துரும் ப்ராடக்ட். அது வந்து பேர் மேட்ச்க்கு எப்படி உங்களுக்கு வந்து பிராண்ட்ஸ்ல வந்து ஆ, ஏதாவது வந்துருங்களா? அதாவது ஸ்பான்சர் இன்கம் வராது சார். ரீபர்ச்சேஸ் மேடம் பொறுத்தவரையும் உங்களுக்கு பேர் மேட்ச் ஸ்பான்சர் இன்கம் வராது. பேர் பேர் மேட்சிங் மேட்ச்ங்க. வந்து சேம் 10%. ஆ சரி, அதான் கேட்டேன் நான். 10% 1:1 அந்த வரும் பாத்தீங்களா? ஆமாங்க. அது வரும். அதேதான் வரும். பைனரிக்கும் அதேதான். இல்ல மேடம், பேர் மேட்ச் கேட்கறேன் நான். பேர் மேட்ச். நான் பேர் கொஞ்சம் மேட்ச் விளக்கம் சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆக்சுவலி சொல்லுங்க இப்ப யோகி சார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினிங் பேக்கேஜ் வரேன் அப்படிங்கும்போது ஜாயினிங் பேக்கேஜ்க்கு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது உண்டு. டாப் அப் பேக்கேஜ் 5000க்கு வந்து ரெஃபரல் இன்கம்ங்கிறது இருக்காது, பேர் மேட்சிங் இன்கம் உண்டு. அதான் தான் கேட்கறேன் சார். பேர் மேட்ச் தான் கேட்கறேன். பேர் மேட்சிங் இன்கம் உண்டு. டாப் ஓகே. அப்க்கு வந்து பேர் மேட்சிங் இன்கம் உண்டு. அதே ஓ. மாதிரி ₹21,000 நீங்க ₹21,000 டாப் அப் பண்ணிட்டீங்க. நான் உங்க டவுன்லைன் நான் ₹21,000 டாப் அப் பண்றேன் அப்படின்னா, ஒரு சைடு 21,000 இருக்கு, இன்னொரு சைடுல 21,000 யாரும் பண்ணல அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைடு 21,000 பேக்கேஜ் ஒன்றும், அந்த சைடு 5,000 பேக்கேஜையும் எடுத்துக்கிட்டு கணக்குல எடுத்துட்டு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ₹1000 வந்து பேர் மேட்சிங் கொடுத்துரும். ஓஹோ. இல்ல சார், எனக்கு புரியல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பிராண்ட்ஸ்ல வந்து நம்ம டாப் அப் பண்றோம்னு வச்சுங்களேன் சார், அது எந்த மாதிரி நீங்க வந்து இந்த பேர் மேட்ச்க்கு கணக்கு வரும்னு கேட்கறேன் சார். வேற எதுவும் இல்ல. அதாவது இருங்க சொல்றேன். இப்ப டாப் அப் பின்னுக்கு வந்து ரெஃபரல் இன்கம்ங்கிறது கிடையாதுங்க. அது இல்ல, ஜாயினிங் புரியுது சார். பேக்கேஜ் ஓகே. 5000க்கு மட்டும் தான் ரெஃபரல் இன்கம் உண்டு. ஆமா, ஆமா டாப் அப் சார். பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரிப் டாப் அப் ரெஃபர் பண்ணும்போதும் அதற்கு பேர் மேட்சிங் இன்கம் உண்டு. அதுதான் கேட்கறேங்க. பேர் மேட்ச் எப்படி கால்குலேஷன் போடுவோம் சார் நம்ம? இப்போ சார் ரைட் சைடுல உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடுல ம். ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து 500 பாயிண்ட்ஸ் நிக்குது. 1000ம் 500 டேலி ஆகும்போது 500 டேலி ஆகுதா? உங்களுக்கு வந்து 450 அட்மின் சார்ஜஸ் போக 450 வந்துரும். இப்ப புரியுதா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே மேடம். ஓகே, ரைட். ரைட். தேங்க் யூ. ஓகே. ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். ஓகே. சண்முகம் சார். சாரி நவீன்குமார் சார். வாங்க நவீன்குமார் சார். என்ன டவுட்? எல்லாருக்கும் அனைத்து உற்சாகமான மாலை வணக்கம். உற்சாகமான மாலை வணக்கம். வாங்க. வாங்க தலைவரே. சொல்லுங்க. இது வந்து நீங்க நான் கேட்கக்கூடியது, சொல்லக்கூடிய விஷயம் நீங்க கேள்வியாக கூட எடுத்துக்கலாம், டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். டபுள் டமாக்கா. எஸ் தட்ஸ் யுவர் சாய்ஸ். Go ahead. அதாவது வந்துங்க, நம்மளுடைய எலெக்சர் குடும்பத்துல நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. காரணம் அவங்க எந்த லெக்கா இருந்தாலும் எங்க ஃபேமிலிக்கு நம்பி வந்துட்டீங்களா, நாங்க செய்யக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எப்படி செய்யறோம், அது உள்ள வாங்கினீங்கன்னா வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லல நண்பர்களை. உள்ள வாங்கினீங்கன்னா இப்படி கூட பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறது கொஸ்டின் ஆர் ஆன்சர் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் ட்ரைனிங்கா கூட எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஐடி க்ளோசிங் பண்ணுனா ஆன் த ஸ்பாட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ₹5000 ஐடி பண்ணுவேன். அன்னைக்கே ₹21,000 வாங்கி அப்கிரேட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ரூல். அப்போ வந்து நமக்கு ₹26,000 க்ளோசிங். ₹26,000 க்ளோசிங், லெஃப்ட் அண்ட் ரைட் பேர் மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ₹1,400 வச்சுக்கலாங்க. இந்த ₹1,400ங்கிறது எந்த ஃபீல்டுமே வித்தின் செகண்ட்ல கிடைக்காதுங்க. என்ன காரணம்னா, எதுக்காக நான் ₹26,000 க்ளோசிங் பண்றேன் அப்படின்னா, 9 பாக்ஸ் பிளஸ் 1 பாக்ஸ் 10 பாக்ஸ். இங்க ஒருத்தருக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுக்கற போது கண்டிப்பாக மினிமம் 10 பாக்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். 10 பாக்ஸ் எடுத்த பின்னாடி ரிசல்ட் சொல்லுங்க. அந்த ரிசல்ட் சொல்றதுக்குள்ள நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அவங்க சைடு, இங்க யாரையுமே ரெஃபர் பண்ணுங்க இதெல்லாம் சொல்றது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, கன்ஃபார்மா. நீங்க வாயில சொன்னா நான் கேட்க மாட்டேன்.
இந்த டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட் காமிங்க. ஓகேவா? ரைட். யாருக்காச்சும் கொடுக்க விரும்புறீங்களா? அவங்களா கேட்கணும். சார் இந்த மாதிரி நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றேங்க சார். எனக்கு ஆசையா இருக்கு சார். ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா சார்? இதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அப்படிங்களா சார்? ஒரு 26,000 அனுப்புங்க சார். இந்த ப்ராடக்ட் வருங்க சார். நீங்க என்ன செஞ்சீங்க அதே மாதிரி உங்க நண்பருக்கு கொடுங்க. அதுல எந்த விதமான நெகட்டிவ் வராதுங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க தவறுகள், ஒரு பாக்ஸ் சாப்பிடுங்க, பக்கா ரெடி ஆயிருவீங்க, எதுவும் தேவையில்லை, சூப்பர் ஆயிருவீங்க. அம்மா வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி மேல டிஃபரெண்ட். அதனால 5000 அங்க போகும்போது என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பாக்ஸ் காலியான உடனே வாங்கணுமா, சாப்பிடணுமா, என்ன ஆகுது போ, நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நெக்லெக்ட் ஆகும்போது நம்மளுடைய பேர் ஃபால்ட் ஆயிரும். பணத்தை கொடுத்தாங்க, நான் 6,000 ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க, ஒன்னும் யூஸ் இல்லாமாங்க. நல்லதாச்சுன்னு 1000 பேத்துக்கிட்ட சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது நடக்கலன்னா 1000 பேத்துக்கிட்ட சொல்லுவாங்க கூப்பிட்டு. அதனால இனிமேல் எல்லாரும் ஜாக்கிரதையா 10 பாக்ஸ் யாருக்கா கொடுக்கறதுனால 10 பாக்ஸ் கொடுங்க. அப்ப அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டே தீருவாங்க. அந்த சாப்பிட்டு முடிஞ்சவன அவங்க சைடு நம்ம என்ன செஞ்சோம் 26,000, அந்த 26,000மே நல்ல பிசினஸ் மைண்ட் புரிஞ்சாங்க. ட்ரையாங்கிள் இல்லையா, ட்ரைனிங் இல்லையா, ஒரே ஐடியில 26,000 பேர் மேட்ச் எவ்வளோ ஆச்சு? அப்படியே ஒரு நாளைக்கு 4 பேர் மேட்ச் வந்தா எவ்வளோ? மேக்சிமம் பர் டே 10 பேர் மேட்ச் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் வச்சு கூட 10,000 ரூபாய் வந்துச்சு நண்பர்களே. இந்த உலகத்துல 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா மினிமம் 1 crore பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, கோடவுன் ஓபன் பண்ணி, மாசம் வாடகை கட்டி, அது கமர்ஷியல் டேக்ஸ் கட்டி, ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்து, யாருக்குமே இன்னைக்கு 10,000 ரூபாய் மீதி ஆகுறது இல்லைங்க. இங்க எந்த விதமான லட்ச கோடி உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. இங்க சொன்ன மாதிரி தைரியமா 26,000 ரூபாய் கொடுத்து ஒட்டுக்கா வாங்கிக்கோங்க. 10 பாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. 10 பாக்ஸ் சாப்பிட்ட பின்னாடி என்ன ரிசல்ட், அது தைரியமா சொல்லுங்க. ஒருத்தர்கிட்ட பிளான் பிரசன்டேஷன் பண்றப்போ நிறைய பேரு தயங்குறீங்க. தயங்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க, உண்மையை பேசுங்க, நேர்மையா பேசுங்க. ப்ரூஃப் என்ன கேட்டாலும் அந்த ஸ்பாட். சில பேர் அப்ளைன்னு கொடுக்குறாங்க, அங்க பேசுங்கன்னா அங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. உங்களுக்கு நீங்க தாங்க அப்ளைன், உங்களுக்கு நீங்க தாங்க லீடர். யூ ஆர் த பாஸ். இதை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு அவுட் டு மணி மேக்கங்கிற எந்த யூனிவர்சிட்டியில யாருமே சொல்லி தர்றது இல்லைங்க. யூனிவர்சிட்டியில போவீங்க, படிப்பீங்க, கோடிக்கணக்கு செலவு பண்ணுவீங்க. பட் அங்க வெளியில வரும்போது ஒரு பட்டம் கொடுத்து அனுப்புவாங்க. நீ வாழ்நாள் முழுது அடுத்தவங்க கிட்ட போய் கம்பெனில வேலை செய்யறது எப்படி, மாசமான சம்பளம் வாங்குறது எப்படி, உங்களோட ட்ரீம் ஃபில்ஃபில் ஆகாதுங்க கண்டிப்பாக. இதை செஞ்சு பாருங்க. அவுட் டு மணி மேக்ங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, எலக்ஷன் மிக்ஸ்ங்கிறது உண்மையான யூனிவர்சிட்டி. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர்னா சேலத்துல அந்த சரௌண்டிங் மட்டும்தான். சேலம் தாண்டி நான் ஆட்டையம்பட்டி தர்றேன், தர்மபுரி கொடுக்குறேன், ஓமலூர் கொடுக்குறேன்னா கம்பெனிக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வேற டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. பட் எலக்சர் மிக்ஸ்ல உலகத்துல எந்த மூலிகையாவது நீங்க ப்ராடக்ட் கொடுக்கலாம். யூ ஆர் த ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர். நண்பர்களே, பேசினால் காசு, இல்லைன்னா லாஸ். நிறைய பேர் பேசுறதுக்கு கூச்சப்படுறீங்க. டெஸ்ட் பண்ணல என்ன நடக்குது உண்மை அதை சொல்லுங்க. இதுதான் உண்மை. நீங்கள் முடங்கி கடந்தால் சிலந்தை கூட உங்கள் சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் இமயமலை வழி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இங்க 500 ரூபாய் வேணுமா, 5000 வேணுமா, 50,000 வேணுமா, 5 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 5 கோடி வேணுமா, இங்க கொடுக்கறதுக்கு தயார். எந்த விதமான தயக்கம் இல்லாம கொடுக்க தயார். பட் அது வாங்குறதுக்கு நீங்களா ஒன்னே ஒண்ணு யோசனை பண்ணிக்கோங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசு கிராஸ் ஆயிருச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாவது இருக்கணும். சொந்த பங்களா இருக்கணும், ஒரு கார் இருக்கணும். இல்லை என்றால் கடைசி காலத்துல உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. நண்பர்களே, இது என்னுடைய அனுபவம். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ சோ மச் நவீன்குமார் சார். தவறாலாம் பேசல, ரொம்ப கரெக்டா பேசிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நேரான ரூட் தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் தெரியும்.
அந்த ஷார்ட்கட்ட கையாளக்கூடிய ஒரு ஒரு திறமையான ஒரு நபர் தான் நவீன்குமார் சார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவங்க ஹேண்டில் பண்ணி நமக்கு கொடுத்த இந்த டிப்ஸ். தேங்க் யூ சோ மச் நவீன்குமார் சார். நெக்ஸ்ட் வந்து சஞ்சய் சார். நான் உங்கள அன்மியூட் பண்ணிட்டேன். என்ன டவுட் சார்? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம் இப்போ இதுல இவ்வளவு ப்ராஃபிட் இவ்வளவு இதெல்லாம் வருதுங்களே, ஓகே. இதுல கம்பெனிக்கு என்ன மேம் லாபம்? இது 15 வருஷமா ரன் ஓகே 15 ஃபைன். வருஷமா ரன் ஆகுதுன்னு 15 சஞ்சய் சார் வருஷமா நீங்க ரன் ஆகுதுன்னு இருங்க சொல்றீங்க. இருங்க வாங்க வாங்க வாங்க. நான் கேப்சர் பண்ணிட்டேன். எப்போ ஜாயின் பண்ணீங்க நீங்க? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். இப்போ என்னன்னா இல்ல இல்ல கம்பெனிக்கு இதுல எப்படி லாபம் வருது? நோ 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 நோ. 15 கிராஸ் கொஸ்டின் வேண்டாம், இங்க வாங்க. ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு ஜாயின்லாம் பண்ணலங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா தான். ரைட் ஃபைன். அப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டு 2 பேரை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு தாராளமா எனக்கு கொஸ்டின் கேளுங்க. தேங்க்யூ. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க தெரிந்தால் பாதைகள் பிறக்கும். நான் பார்க்க மாட்டேன், இல்ல நான் உணர மாட்டேன், நான் கற்பனையிலே இருப்பேன் அப்படின்னா பகல் கனவு தான் அப்புறம் காணணும். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கனவு வந்து நம்மள தூங்கவே விடாது. அது மாதிரியான கனவா இருக்கணும். சரிங்களா? என்னைக்குமே வந்து எல்லாரும் மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறத விட, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் என்னைக்கு நீங்க கிரியேட் பண்றீங்களோ, அன்னைக்கு தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய வெற்றிக்கான அடிக்கல்லே வந்து திறக்கப்படுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கு பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் என்னது? சும்மா கிடையாது. இங்க பேசின யோகி சாரா இருக்கட்டும், நவீன்குமார் சாரா இருக்கட்டும், இல்ல சண்முகம் சாரா இருக்கட்டும், இல்ல வந்து வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய பழனி சாரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சம்திங், அதாவது சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, பழத்தை தின்னுட்டு கொட்டையை போட்டவங்க. ஏன் அந்த வார்த்தை தெரியுமா? எல்லா விஷயங்களையும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி செதுக்கி செதுக்கி இன்னைக்கு ஷார்ப்பா இருக்கிறது தான். உங்களுடைய ஷார்ப் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு நாளும் அது போகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்க உங்களை யோசிக்கணும். சரிங்களா? யாரை யோசிக்கணும்? நீங்க உங்களை மேடம் வாய்ஸ் கேட்கல. பாதையை நீங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. வாங்க. என்னாச்சு? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா யோகிசா? ஆமா மேடம், நடுப்புற வாய்ஸ் வரல. ஓகே ஓகே, தேங்க்யூ. இங்க பொறுத்தவரையும் எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் எந்த விதமான என்ன கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஆரவாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா நிறை குடம் தழும்பாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய பொக்கிஷம் இறைவனுடைய ஆசை பெற்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. 2வது, இங்க மக்களுடைய என்னது பிசினஸ், கம்பெனிக்கு லாபம் தரணும் அப்படிங்கிற பிசினஸா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இது மக்கள் பிசினஸா இருக்கிறதுனாலதான் ஸ்டார்டிங் பேக்கேஜ் எல்லாருமே வந்து என்னது 5000 பேக்கேஜ்ல வரணும். அந்த 5000 பேக்கேஜ்ல கொடுக்கக்கூடிய அந்த 10% அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்கம். இன்னைக்கு ஒருத்தன் 500 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா கொத்தனார் வந்து 10 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உழைப்புக்கும் ஊதியத்துக்கும் என்ன விஷயம். இதுவே வந்து ஒரு ஸ்மார்ட்னஸுக்கு கரெக்டான இருக்க பிளேஸ்ல இருக்கிறதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியாது. இன்ஸ்டன்டான என்னது வேலெட்ல எவ்ரி அரை மணி நேரத்துக்கு என்ன கிடையாது, என்ன உண்டு, கட் ஆஃப். முதல் 15,000 ஒன்லி அட்மின் சார்ஜஸ் விட்டுட்டு கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி உங்களுக்கு முதல் 15,000 சம்பந்தம் வித்தவுட் த டிடிஎஸ்ல கொடுக்குறாங்க. கவர்மெண்டோட நார்ம்ஸ்ல அதிகபட்சமா நமக்கு 3 ஐடி பிளேஸ் பண்ணக்கூடிய விஷயம். வாவ், ரீபர்ச்சேஸ். எல்லா கம்பெனிலையும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா கொடுப்பாங்க? அவங்க நிறைய சம்பாதிச்சுக்குவாங்க.
நீங்க 5000 10,000 ப்ராடக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு கீழ பிசினஸ் நடக்கும்போது, அவங்க நெறைய சம்பாரிப்பாங்க கம்பெனி. ஆனா நமக்கு என்ன தெரியுமா? நிஜமாவே இதெல்லாம் பார்த்து வந்து பணம் தின்று கொட்டைய போட்டவங்க தான் எல்லாரும் சொல்றது. என்னது நமக்கு 100, 200 விட அதிகமா கிடையாது. ஆல்மோஸ்ட் 100, 200லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு வந்து ரூ. 5000 பிசினஸ்லாம் ப்ராடக்ட் இதுல கீழ உள்ளவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 60, 70ன்னு தான் போகும். ஆனா இங்க வாட் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் இன்கம் இன் த பைனரி அதே தான் உங்களுக்கு ரீபர்ச்சேஸ்லயும் பைனரி. வாவ்! என்ன ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தெரியுங்களா? அண்ட் 2வது இதுக்கெல்லாம் நான் ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் அடிப்பேன். என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றோம்? ரெஃபர் பண்றோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய சீலிங் அந்த 10,000 அந்த ரூ. 5000 பேக்கேஜுக்கு ரூ. 10,000 நிக்கும் பொழுது, திருப்பி கீழ உங்களுக்கு பிசினஸ் நடக்கும் பொழுதும் கம்பெனி புடுங்கல, உங்கள நிறுத்தி வைக்கல. உங்களோட வாலெட்டுக்கு அந்த இன்கம் வருது. ஆனா வித்ட்ராவல் பண்றதுக்கு நீ ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கிற சின்ன ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கண்டிஷன். திங்க் பண்ணி பாருங்க. இந்த 2 வருஷத்துல இந்த பிளான் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லி கம்பெனி குடுத்திருக்கு. உத்தரவாதம். எவன் குடுப்பான்? சான்ஸே இல்ல. என்னடா எவன் வேணாலும் பேசுறான்னு தப்பா நினைக்காதீங்க. சிந்திக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா, இந்த மக்கள் இங்க மோஸ்ட்லி தமிழ் மக்கள் தான் மேக்ஸிமம் இருக்கோம். அவங்களுக்கு மண்டையில குற்ற மாதிரி செய்திகள் சொல்லப்படும்போது தான் என்னன்னா, அப்படி தூங்கிட்டு இருந்தவன் அப்படியே முழிப்பான் பாருங்க அந்த மாதிரி. இதே வந்து தடவி கொடுத்து, தலைய தடவி கொடுத்து சொன்னேன்னா வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா தூங்குவாங்க. இது ஃபேக்ட். இது வந்து சைக்காலஜி, ஹியூமனோட சைக்காலஜி. இதே நீ மண்டையில கூட்டி ஒரு செய்திய சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா உள்ளக்க இறங்கும். நமக்கு தேவை எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா விதத்திலயும் அந்த ரிஜெக்ட்ன்னு வந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள என்னைக்கு பல முறை வாங்கி, அப்பயும் நீ சிரிச்சுக்கிட்டு நிக்கும்போது ஒரு பக்குவம் வரும் பாத்தீங்களா? அங்கதான் நீங்க வந்து என்னவா மாறுறீங்கன்னா, லீடர்ஷிப்பா மாறுறீங்க. உங்களுடைய வெற்றிக்கான பாதைகள் திறக்கப்படுறத உணர முடியும். சோ இது வந்து உண்மையிலேயே வந்து காட் பிளெஸ்ஸிங்கான ஒரு ப்ராடக்ட் அண்ட் வெரி இந்த காலகட்டத்துக்கு இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல ரொம்ப அழகான சிஸ்டம் இருக்கு இதுக்குள்ள. யாரும் எங்கேயும் பிழை செய்ய முடியாது. யாருடைய கண்ணோட்டமும் இல்லாமல் எதுவும் இங்க நகராத அளவுக்கான செக்யூரிட்டி அண்ட் சேஃப் இருக்கு. எல்லாத்தையும் விட ஒரு மக்கள் பிசினஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் ப்ராடக்ட். இந்த 2 வருஷத்துல இந்த 40 சிஆர தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டில எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரிச்சுக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஜனவரியில வந்து சேர்ந்திருந்தாலும் சரி, இல்ல இப்ப பிப்ரவரியில வந்து சேர்ந்திருந்தாலும் சரி, இது நமக்கான பிசினஸ் அப்படிங்கறத மனசுக்குள்ள வச்சு இந்த பிசினஸ் நல்லா செய்யறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் உதவி செய்யட்டும். யோகி சார் எதுவும் பேசுறீங்களா? ஆமா மேடம். இப்ப எஸ், வெல்கம். ஏதோ ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்டுருவோமா? இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பிசினஸ் பீப்புள் தான், அதனால கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். கொஞ்சம் ஷார்ட்டா கேட்க முடியுமாங்க சார்? ரிச் ஆர்முகம் சார். வாய்ஸ் கேட்கல. குட் ஈவினிங் லீடர்ஸ். குட் ஷார்ட்டா பேசுறேன். என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் கேக்குதுங்களா? குட் ஈவினிங் சார். விட்டு கேக்குது ஆறுமுகம் சார். நீங்க கொஞ்சம் சிக்னல்ல இருந்துக்கோங்க. ஒரு பிளேஸ்ல ஸ்டேபிளா இருங்க. மைக் பார்த்து பேசுங்க. ஓகே ஓகே. இப்ப பாருங்க. இப்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்களா? இப்பயும் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே மேடம். ஷார்ட்டா கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து எக்ஸ்போர்ட், அதாவது அப்ராடுக்கு கொடுக்கும் பொழுது இது வந்து காஸ்ட் வைஸ் வேரியேஷன் வருங்களா, இல்லை நம்ம ஐஎன்ஆர்ல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாங்களா? இதற்கு கொஞ்சம் நான் சொல்றேங்க சார். இப்ப நம்முடைய வியாபாரம் அப்படிங்கிறது இப்ப பிளானிங் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு, கேரளா தாண்டி இந்தியா முழுதும் கொண்டு போகிறதுக்காக சில பிளான்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜஸ்ல இப்ப பேம்ப்ளெட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஏற்கனவே இருக்கிறது தெரியும், இங்கிலீஷ் இதே மாதிரி மற்றதெல்லாம். இப்போ உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து டாலர்ல தான் நம்ம வர்த்தகம் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம பொருள் உலகம் முழுக்க போயிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு இந்திய மதிப்புல தான் நம்ம வித்துட்டு இருக்கோம். அங்கேருந்து வாங்குறவங்க இந்திய மதிப்புல ரூபாய் வாங்கிட்டு கொரியர் சார்ஜஸ் அவங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ்ல அப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஆனா இத உலகம் முழுக்க ஒரு வியாபார வாய்ப்பா கொண்டு போறதுக்கான திட்டங்கள் இருக்கு. இப்ப சஞ்சய் சார் கேட்ட ஒரு கேள்விக்கும் இப்ப ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது இதுல
ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை ஒருத்தருக்கு 500 ரூபாய் 10% மட்டும்தான். இதுல ரெஃபரல் இன்கம் தவிர பேர் மேட்சிங் இன்கம் அப்படிங்கிறது 10% தான். இப்ப நிறைய ப்ராஃபிட்ங்கிறது எல்லா இடத்துலயும் தரல. உள்ள ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீமை வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணணும், அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேர் மேட்சிங் இன்கம் மட்டும்தான். அதனால கம்பெனில தொடர்ந்து கொடுக்க முடியும். முன்னாடி நான் பிளான்ல சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கணும், ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும், ஒரு கண்டிஷனோட இருந்ததுன்னா தான் லாங் டிராவல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் வச்சிருக்கு. ஒரு பேன் கார்டுல 3 ஐடிக்கு மேல போட முடியாதுங்கிற ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. பேன் கார்டு இருந்து ஒருத்தர் வந்து அந்த டிடிஎஸ் இதே மாதிரி வித்யாவில் பண்ணும்போது 450 ரூபா அப்படின்னாலும் அதுல 2% டிடிஎஸ் பிடிச்சிட்டு லீகலா ஜிஎஸ்டி பில்லு போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது ஜிஎஸ்டி பில் வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை கேட்டு வாங்கிக்கலாம். இதே மாதிரி 100% லீகலா ஒரு லாங் டர்மா ஒரு பெரிய விஷனோட தான் எலிக்சர் மிக்ஸ் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதோட போட்டி போட்டுட்டு போகக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதே மாதிரி சாட்ல கேட்டிருக்கீங்க, இப்ப 500 பேர் கஸ்டமர் தான் அப்படின்னு இல்லைங்க, 50,000 57,000 58,000 கஸ்டமருக்கு மேல ஆல்ரெடி இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு காணொலியில் காமிச்ச மாதிரி தான் ஆரம்பத்துல 1 2 கம்மியா தான் போகும். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் 20 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் அடைஞ்சிருக்கு. ஆனா நம்மளது வந்து இப்ப கடந்த ஒரு 6 மாதமா பார்த்தோம் அப்படின்னா பெரிய வளர்ச்சியை கண்கூட நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஜூம் மீட்டிங்ல தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், 200 பேருக்கு மேல இப்ப ஒரு மீட்டிங்கெல்லாம் வரதெல்லாம் முன்னாடி 20 பேர் 30 பேர்னு வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில இருக்கோம். ஒரு டேக் ஆஃப், பெரிய டேக் ஆஃப் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ரன்வேல மெதுவா கொண்டு போய் நிக்கிற இடத்துல தான் இருக்கோம். இப்பதான் ரன்வேல மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றிகளை அட முடியும். அதனால எந்த கேள்வி எந்த சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். நீங்க மட்டும் வாங்க, கூட டிராவல் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். இதற்குண்டான சப்போர்ட் கம்பெனில பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கான பர்பஸ்க்காக மட்டும் இந்த மீட்டிங். இன்னைக்கு இதுல இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மீட்டிங். ஏற்கனவே நம்ம இது மீட்டிங் யோகி சார், நீங்க ஆல்ரெடி வந்து 3/4 மணி நேரம் பேசினதுனால நான் இப்ப கன்டினியூ பண்றேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, எப்படி மதராசப்பட்டினம் சென்னைன்னு மாறுச்சோ, எப்படி பாம்பே அப்படிங்கிறது மும்பைன்னு மாறுச்சோ, எல்லாமே மாறும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. சோ இந்த வெற்றி பாதையில இணைந்திருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.